ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. வாஞ்சா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதி. இந்த பிள்ளையாரை பற்றி நான் ஏற்கனவே நிறைய விதத்தில் நான் பேசியிருக்கேன். ஆம், ரெண்டு வீடியோ கூட போட்டிருக்கேன், ஒன்று தமிழில் ஒன்று இங்கிலீஷில். சில பேர் இதுக்கு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அது தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ இந்த வாஞ்சா கல்பலதா ஸ்ரீ வித்யா கணபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் விளக்கியிருக்கேங்கிறதுனால அதுக்குள்ளே நான் டீப்பராக போகலை. இப்போ உங்களுடைய சில கேள்விகளுக்கான பதில் இது மூலியமா நான் தெரியப்படுத்த விருப்பப்படுறேன். முதல்ல இந்த ஹோமம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இது சாதாரணமா ஜென்ரலா கணபதி ஹோமம் சில பேர் விடியறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, சில பேர் விடிஞ்ச பிறகு பண்ணுவாங்க, சில பேர் அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பாங்க. அது மாதிரி ஒருத்தருடைய பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க. இது எப்போ பண்ணணும், இந்த பர்டிகுலர் பிள்ளையாரோட ஹோமத்தை எப்போ பண்ணணும்னா அதிகாலை 3 மணிக்கு. அதுதான் உகர்ந்த நேரம் இந்த பிள்ளையாரோட ஹோமத்தை பண்றதுக்கு. ஓகே, அப்பதான் இந்த ஹோமத்தை எல்லாரும் பண்ணுவாங்க. அண்ட் இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் இந்த ஹோமத்தை பண்ண முடியாது. ஜென்ரலாக இப்போ ஒரு கணபதி ஹோமம்னா ஒரு 4 பேர், ஜென்ரலாக 4 பேர் வச்சு இது பண்ணுவாங்க. பட் இந்த ஹோமம் இதுக்குன்னே சில ஸ்கில் செட்ஸ் தேவைப்படும். ஜென்ரலாக ஒரு கணபாடி இந்த ஹோமத்தை பண்ண மாட்டாங்க. இதுக்கே உபாசகர்களாக இருக்கணும். அண்ட் ஸ்ரீவித்யக்குள்ள நல்ல ஊறினவங்களாக இருந்தால் இன்னும் பலன் ரொம்ப ஜாஸ்தி. அது ஒன்று. ரெண்டாவது, இது ஏன் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது சாதாரண ஒரு ஹோமம் கிடையாது. காலையில் 3 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முன்னாடி பூர்ண பூர்ண ஆகுதி முடிஞ்சிருக்கணும். அப்போதான் இந்த பண்ணக்கூடிய ஹோமம் தான் இது. ஸோ காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த ஹோமம் பண்ணணும். அப்புறமா ஏன் இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா, இவர் சம்மதமும் இவருக்குள்ள அடக்கம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கானாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், சௌரம், வைணவம் இது எல்லாமே இவருக்குள்ள அடக்கம். அப்போ இது பிரம்மாஸ்திரம் மாதிரி. இந்த பிரம்மாஸ்திரத்தை எல்லாராலையும் எடுக்க முடியுமா? முடியாது. அதற்கு தகுதி யாருக்கு இருக்கோ அத அதோடைய ஃபோர்ஸை யாரால இது பண்ண முடியுமோ அவங்களால மட்டும்தான் இந்த இது செய்ய முடியும். ஓகே, ஸோ இந்த ஹோமத்தை பண்றதுனால பலவிதமான நன்மைகள் உண்டு. அதை ஆல்ரெடி நான் பதிவு பண்ணிட்டேன், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க, வி வில் ரெஸ்பாண்ட். அண்ட் தயவு செஞ்சு இமெயில் ஐடி இந்த இதோட போடுறேன், இமெயில் அனுப்புங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய நம்பரை அதில் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம் வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப் நம்பரை அதை அனுப்புங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். வாட்ஸ்அப்பு, அரட்டை அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலயமா வி கேன் கனெக்ட் வித் யூ அண்ட் தென் வி வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் டேக் இட் அஹெட். ஸோ உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் பட் எனக்கு அது பலன் கிடைக்கல, இல்லை வேற ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து எனக்கு விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு நிவர்த்தி வேணும், அந்த மாதிரி பலவிதமான இது காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வரணும்னா இந்த வாஞ்சா கல்பலதா ஸ்ரீவித்யா கணபதி தான் அதற்குரிய பதில். உங்களுடைய தேடலுக்கான பதில் அதுதான். ஸோ குருநாதர் ஆசீர்வாதத்தில் அம்பாள் அனுகிரகத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் பிறந்துன்னு சொல்லிட்டு பரிபூர்ணம் ஆசீர்வாதம் பண்ணுறேன். குரு கட்டாட்சம், அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணம்.